ஹலோ ஸ்வட் செஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அடிப்படையிலிருந்து நான் சதுரங்கம் சம்மந்தமான வீடியோஸை போட்டிருக்கிறேன், இதை பார்த்துருப்பீங்க. ஆனாலும் பிள்ளைகளுக்கு என்னென்று இதை கடத்துறது பயிற்சி ரீதியாக என்னென்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில பெற்றோர்கள் என்ன கோல் எடுத்து கேட்டிருந்தீங்க. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ முற்றுமுழுதாக நாங்கள் என்னென்று பிள்ளைகளுக்கு எங்களுடைய நிலையங்களையும் எங்களுடைய பயிற்சினர்களையும் எப்படி வழங்குறோம்ன்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அதற்கான பயிற்சிகள் எப்படி பிள்ளைகளுக்கு அதற்குரிய சில டாக்குமெண்ட்ரியாக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு சில ஆவணங்களில் இந்த பயிற்சி புத்தகம் உண்டு. இந்த பயிற்சி புத்தகம் தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை தான் இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க விஷயத்துக்கு போகலாம். இது செஸ் போர்டுக்கான அறிமுகம். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலாவதாக இருக்கிற செஸ் போர்ட் சரியா, ரெண்டாவதாக இருக்கிற செஸ் போர்ட், அதாவது ஏ சரியா பி சரியான்றதான் நீங்கள் கேள்வி. ஏயில் இருக்கிற செஸ் போர்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பியில் இருக்கிற செஸ் போர்ட் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அல்லது யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும், அல்லது செஸ்ஸை நான் ட்ரெயின் ஆகி எனக்கு செஸ் விளையாட தெரியும், ஆனால் ஒரு ட்ரைனிங் எடுத்து எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்கிற பேசிக்காக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பீப்புள், ஏ லெவல் எடுத்துகிட்டு இருக்கிற தம்பிமார் தங்கைமார் அல்லது அக்காமார் அண்ணாமார் யாருக்காவது இது பிரயோசனப்படலாம். அதாவது உங்களுக்கு இயலவே விளையாட தெரியுமா இருக்கும், பட் அதை எப்படி பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும்ன்ற தெரியாமல் இருக்கலாம். இந்த செட்டப்பில் போனீங்கள் என்றால் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும். அடிப்படையிலிருந்து போராக்களுக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏ என்ற போர்டு சரியா பி என்ற போர்டு சரியா உங்களுக்கு தெரியணும். செஸ் போர்டில் எப்பயுமே இடது பக்க எட்ஜில் இருக்கிற பக்கம், அதாவது ரெண்டு பக்கமும் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லாஸ்ட் பாக்ஸ், அதாவது எட்ஜ் அதாவது இந்த மூலப்பெட்டி எப்பயுமே டார்க் ஸ்கொயராக இருக்குது. ரெண்டு பக்கம் இருந்து பார்க்கையும் டார்க் ஸ்கொயராக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பி என்ற படத்தில் அந்த பாக்ஸ் டார்க் ஸ்கொயராக இருக்குது. இதை தவிர நாங்கள் செஸ் போர்டை 3 வகையாக எங்களுக்கு கீழுக்கு செஸ் போர்டில் இருக்கிற அம்சங்களை வச்சு கொண்டு பிரிச்சிருக்கிறோம். இதை வச்சு கொண்டு தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர போகிறோம். முதலாவது ரேங்க்ஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், செஸ் போர்டில் 1 to 8 ஏயிலிருந்து எச் வரைக்கும் இங்கிலீஷ் எழுத்துக்களும், அதாவது ஆங்கில எழுத்துக்களும் இலக்கங்கள் 1லிருந்து 8 வரைக்கும் 1 to 8 நம்பர்ஸும் போடப்பட்டிருக்கிறது. அந்த 1 to 8 நம்பர்ஸை நாங்கள் சொல்லுவோம் ரேங்க் என்று சொல்லியும், ஏயிலிருந்து எச் வரைக்கும் இருக்கிற ஆங்கில எழுத்துக்களை ஃபைல்னு சொல்லுவோம். அதாவது நிலைக்குத்தாக செல்லுகின்ற வேர்ட்டிக்கலாக இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸையும் நாங்கள் ஃபைல் என்று சொல்லுவோம். ஹொரிசாண்டலாக அல்லது கிடையாக இருக்கின்ற ஒவ்வொரு பெட்டிகளையும் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்று சொன்னால் ரேங்க்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது மூலைவிட்டங்களாக செல்கின்ற அந்த பகுதியை டயகனல்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆகவே இந்த செஸ்ஸில் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்க வேண்டிய விடயம் இது உங்களுக்கு தெரிய வேணும். இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஒரு சதுரங்க பலகையில் இருக்கிற பெட்டிகளுக்கான பெயர்களை குறிப்பிடலாம். அதாவது ஹவு டு நேமிங் த ஸ்கொயர் இன் செஸ் போர்டுன்றதை அடிப்படையில் தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். ஏனென்று சொல்லி சொன்னால் நேம் செய்ய தெரியாமல் இருந்தால், நேம் சொல்ல தெரியாமல் இருந்தால் பிள்ளைகளால் சதுரங்கத்தின் நொட்டேஷன் எழுத முடியாது. நொட்டேஷன் எழுதுறேன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி தனியொரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். நொட்டேஷன்ன்றது முக்கியமான விஷயம். அந்த நொட்டேஷனுக்கும் மற்றது சதுரங்கத்தை தொழில்முறை ரீதியாக ப்ரொஃபஷனலாக பழகிற பிள்ளைகளுக்கு இது கட்டாயம் தேவை. சரிதானே? அதாவது ஆரம்பத்துலேருந்து போட்டி விளையாடி டூர்னமெண்ட்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை முறையாக கற்பிக்க வேணும். சரிதானே? அப்போ அந்த எழுதுகிற மாடலுக்கு நாங்கள் இதை படிச்சிருக்கணும் கட்டாயமாக. அப்போ அந்த காய்களை எப்படி அந்த பெட்டிகளை இனங்காணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைய பார்ப்போம். முதலாவதாக பெட்டிகளை இனங்காண்றதுக்கான பயிற்சிகளை நாங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. அப்போ உங்களுக்கு தெரியும், 1லேருந்து 8 வரைக்கும் ரேங்க்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ் ஏயிலேருந்து எச் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் ஐடென்டிஃபை த ஃபைல் அண்ட் ரேங்க் ஆஃப் த ஸ்கொயர் வித் த சர்க்கிள் த ஃபர்ஸ்ட் போர்ட் இஸ் டன் ஃபார் யூன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃபைல் அண்ட் ரேங்கையும் ஐடென்டிஃபை பண்ணி போடட்டாம், அதுதான் அந்த பெட்டியின் பெயராக இருக்கும்ன்றது தான் இங்கே. அப்போ முதலாவது ஸ்கொயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வின்னு முதலாவது ஸ்கொயர் B6 போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்குது. பி என்ற ஃபைலில் 6th ரேங்கில் இருக்கிறபடியால் அதை B6 போட்டுக்கிறாங்க.
இது உங்களுக்கான பயிற்சிகள். ஆகவே இதை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எஃப் என்ற ஃபைலில் 5th என்ற ரேங்கில் இருக்கிறபடியால் நீங்கள் இதில் வந்து F5 எழுதலாம். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் தெரியும் உங்களுக்கு டி என்ற ஃபைலில் 2 என்ற ரேங்கில் இருக்குது. ஆகவே இதை வந்து D2 எழுதுவீங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் என்ற ஃபைலில் 8 என்ற ரேங்கில் இருக்கிறபடியால் இதை நீங்கள் F8 எழுதுவீங்க. இதில் கவனிக்க வேண்டிய விடயம் முக்கியமாக என்னென்னு சொல்லி சொன்னால் அவதானிச்சு கொள்ளுங்கோ, எப்பயுமே பாக்ஸஸின் நேம் எழுதிக்க நாங்கள் ஆங்கிலத்தில் வந்து சிம்பிள் லெட்டர்ஸ் சிறிய எழுத்துக்களை பயன்படுத்துவோம். சிம்பிள் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது லோவர் கேஸ் லெட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சரிதானே? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். அதுக்கு முதல் நான் இன்னும் சொல்லணும், இப்போ இதில் வந்து லிமிட்டட் எக்ஸசைஸ் தான் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்யலாம், இதை வந்து அடுத்த கட்டமாக ட்ரெயின் பண்ணுறதுக்குனால் செஸ் போர்ட்டை உதாரணமாக வந்து எடுத்து போட்டு உங்கள்ட்ட செஸ் போர்ட் வாங்கி தானே செஸ் போர்ட் பழக வலிக்கிடுவீங்க. ஒவ்வொரு பீசஸாக ஒவ்வொரு பாக்ஸில் வச்சு போட்டு இந்த பாக்ஸோட நேம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் படிப்படியாக பழக வலிக்கிடும். அதுக்கு பிறகு அந்த பாக்ஸோட நேமை கொப்பிலேயோ அல்லது ஒரு நோட் புக்லேயோ எழுதுறதுக்கு வந்து பழக்குவீங்க பிள்ளைகளுக்கு. இவ்வளவு தான், இது ஒரு சிம்பிள் விஷயம். இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ரொஃபஷனல். இது வந்து நான் என்னுடைய சதுரங்க கற்பிக்கின்ற காலப்பகுதிகளில் வந்து எழுத பழகையில் அவங்களுக்கு எழுதையெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கஷ்டமான விடயம் மாதிரி சில பேரண்ட்ஸ் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே அது ஒரு உண்மைக்குமே ஒரு கஷ்டமான விடயம் இல்லை. நீங்கள் இப்படி இதை சரியாக சொல்லி கொடுத்தீங்கன்னா சரி, அவ்வளோதான், அது பிள்ளைகள் தானாக பிடிச்சிக்கொள்ளும். ஓகே, அடுத்தது இதுலேயும் இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸசைஸில் நாங்கள் தரப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா B5 என்ற இடத்துல கொண்டு F என்ற லெட்டர் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பிள்ளைகள் நாங்கள் காண்றதுக்கு. அப்போ இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு சுகமாக இருக்கும். பாருங்கள், C2 என்ற இடத்துல Jன்றது எழுதட்டாம், G8 வந்து K என்ற எழுத்தை எழுதட்டாம். அப்போ அந்தந்த இடத்துல கொண்டு போய் அந்தந்த லெட்டர்ஸ் எழுதுறது தான் இதில் இருக்கிற விஷயம். சரிதானே? அப்போ இது மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் எழுத கொடுக்கலாம். அல்லது நீங்கள் உதாரணத்துக்கு என்னென்னு சொல்கிறது, இப்போ ரெண்டமாக வந்து ஒரு 10 பீஸ் அடுக்கி போட்டு இந்த 10 பீஸுக்கான பாக்ஸ் நேம் எழுதி காட்டுங்கன்னு சொல்லி போட்டு கரெக்ட் பண்ணி பிள்ளைகள்கிட்ட மார்க் பண்ணுங்க. இது வந்து பிள்ளைகளுக்கான ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். அடிப்படையில் பழகிறார்கள். இப்போ 4 வயசுலேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கினீங்கன்னா செஸ் போர்டில் இருக்கிற அடிப்படை விஷயம் வந்து பிள்ளைகளுக்கு தெரிய வரும். ஓகே, இதுக்கு பிறகு பாருங்கள், தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் த செஸ் போர்டுன்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. பிரதானமாக குறிப்பாக பாருங்க, உங்களுக்கு தெரியும் கிங் வந்து E என்ற பாக்ஸில் இருக்கும், குயின் வந்து D என்ற பாக்ஸில் இருக்கும். ரெண்டு பக்கமுமே 1 and 2 என்ற சைடில் வந்து ஒயிட் பீசஸ் அடுக்கப்பட்டிருக்கும். 7 and 8 என்ற பக்கத்துலேயும் பிளாக் பீசஸ் அடுக்கப்பட்டிருக்கும். இதில் கிங் இருக்கிற பக்கம் கிங்கோட சேர்ந்து அப்படியே கிங் இருக்கிற பக்கம் கிங் சைடுண்டும், குயின் இருக்கிற பக்கம் குயினோட சேர்ந்து அப்படியே குயின் சைடுன்னு சொல்லியும் பார்க்குறோம். சரிதானே? அப்போ இது ஒரு விஷயம். மற்றது இன்னொரு பக்கம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் கிங் சைட் குயின் சைடுன்னு பிரித்த மாதிரி பிளாக் ஒயிட்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன். பாக்ஸில் வந்து 1 2 3 4 வந்து ஒயிட் சைட், 5 6 7 8 வந்து பிளாக் சைடாக இருக்கும். மற்றது சென்டரை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும் E4 D4, மற்றது E5 D5 பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு சென்டராக வந்து காணப்படும். அடுத்தது வந்து பீசஸை வந்து இன்ட்ரடக்ஷன் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பீசஸ் வந்து இருக்குது போன், ருக், குயின், பிஷப், நைட், கிங்ன்னு சொல்லிட்டு 6 வகையான பீசஸையும் அதன் ஷேப்ஸையும் வந்து போட்டுக்கிறாங்க. கிங் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு க்ராஸோடு இருக்குது. குயின் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு க்ரௌனோடு இருக்குது. நைட் வந்து ஹோஸ்ன்ற ஷேப்பில் இருக்குது, குதிரை இந்த வடிவத்தில். பிஷப் வந்து உங்களுக்கு தெரியும் அது ஒரு சின்ன கர்வ் ஒன்று இருக்குது. ருக் வந்து தெரியும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தடிப்பாக இருக்கிற ஒரு ஷேப்பில் இருக்குது. பவுன் வந்து ஒரு சின்ன ஷேப்பில் இருக்கிறபடியால் அவர் சிப்பாயாக இருக்கிறார். ஓகே, யூஸ் த ஃபாலோயிங் போர்ட் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. ரைட் த செஸ் நோட்டேஷன் ஃபார் ஈச் பீஸ் நோட்டேஷன் அண்ட் த ஸ்கொயர் இட் இஸ் ஆன். இது வந்து உங்களுக்கு தெரியாமல் நான் இப்போ உடனடியாக அதை வந்து சொல்கிறது வந்து சரியாக இருக்குமா, அடுத்தது பிரயோசனப்படும்ன்றதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து ஒவ்வொரு பீசஸுக்கும் வந்து உங்களுக்கு தெரியும் மேலேயே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். போனுக்கு வந்து லெட்டர் இல்லை, ருக்குக்கு வந்து R கொடுத்துருக்கான், குயினுக்கு Q கொடுத்துருக்கான், பிஷப்புக்கு B கொடுத்துருக்கான், நைட்டுக்கு N கொடுத்துருக்குறாங்க, கிங்குக்கு K கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ். அப்போது முதல் சொல்லியிருக்கிறோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், சிம்பிள் லெட்டர்ஸ் பாக்ஸ்ட நேம், பீசஸ்ட நேம் கேபிட்டல் லெட்டர்ஸ். போனுக்கு வந்து ஒரு லெட்டர்ஸும் யூஸ் பண்ணுற இல்லை. சரிதானே? அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லுவோம், பார்ப்போம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கேட்டிருக்காங்க ரைட் த செஸ் நோட்டேஷன் ஃபார் ஈச் பீசஸ். இந்த பீசஸ் எல்லாம் இருக்கிறத செஸ் நோட்டேஷனுக்கு அமைவாக எழுத வேணும்னு கேட்குறாங்க கேள்வி எங்களுக்கு.
உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே தரப்பட்டிருக்குது பாருங்க, ஒயிட் நைட். அப்போ நைட்டுக்கான எழுத்து என்னன்றது உங்களுக்கு தெரியும், அது கேபிட்டல் என் போட வேணும். எங்கே இருக்குது இந்த ஒயிட் நைட்? F3 என்ற பாக்ஸ் இருக்குது. அப்போ கேபிட்டல் என் F3 போட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஒயிட் குயின் வந்து இருக்குது பாருங்க. ஒயிட் குயின் வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எஸ், ஒயிட் குயின் வந்து C4 என்ற பாக்ஸில் இருக்குது. அப்போ குயினுக்கு என்ன எழுத்து? எஸ், குயினுக்கு வந்து Qன்ற எழுத்து பாவிப்போம். அப்போ கேபிட்டல் Q ஸ்மால், அதாவது ஸ்மால் C போடணும். என்னடா பாக்ஸோட நேம் எல்லாம் ஸ்மால் தான். QC4 எழுத போகிறீங்க, சரிதானே? அடுத்தது ஒயிட் ருக். ஒயிட் ருக் அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும், F1 பாக்ஸில் இருக்குது, கேபிட்டல் R F1. இப்படி எழுத போகிறீங்க. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்க போது எங்கன்னு சொல்லிச்சினால் Pawn 1, Pawn 2, Pawn 3 இருக்கு. உங்களுக்கு தெரியும், போன்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு பாக்ஸும், அதாவது ஒவ்வொரு பாக்ஸுமே பாக்ஸ்ட நேம் எழுதுனீங்கண்டா சரி. உதாரணத்துக்கு ஒயிட் Pawn 1 அங்கே இருக்குது, F அந்த லைனில் தானே 1 போட்டுக்கிறாங்க. அப்போ F லைனில் இருக்கிற போன் தான் ஒயிட் Pawn 1. அப்போ F2ன்றது தான் ஒயிட் போன். அப்போ நாங்கள் போனுக்கு வந்து ஒரு லெட்டரும் இல்லை, அந்த பாக்ஸ்ட நேமே எழுதினோம்னா சரி. இதுதான் போனுக்கான நோட்டேஷன் சிம்பிள், சரிதானே? பாக்ஸ்ட நேம் அப்படியே எழுதுறது, சரிதானே? விளங்கு தானே உங்களுக்கு? ஓகே, அப்போ இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்து கொள்ளலாம். இது மாதிரி நீங்களும் பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம், அல்லது ட்ரெயினர்ஸ் பிள்ளைகள் என்ன செய்து கொள்வீங்கள் என்றால், போர்டில் பீசஸ் அடுக்கி போட்டு நீங்களாக ஒவ்வொரு பீஸுக்கு நோட்டேஷன் எழுதி பார்க்கலாம். அடுத்தது மூவ் பண்ணுறதுக்கான நோட்டேஷன், அடுத்தடுத்த அடிஷனல் திங்ஸ்களை வந்து நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தரேன் இன்னொரு வீடியோவில். நோட்டேஷன் ரைட்டிங்கை கட்டாயம் தனியாக பார்க்கணும், நாங்கள் அது வெரி இம்பார்ட்டன்ட்ன்றபடியால். ஓகே, சர்க்கிள் த செஸ் போர்ட் தட் இஸ் செட் அப் கரெக்ட்லி டு ஸ்டார்ட் த கேம். நான் முதலே பார்த்துட்டேன், செஸ் போர்டில் வந்து எப்படி இருக்கணும்ன்றதை நான் சொல்லிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் போர்ட் ரெண்டும் சரியாக தான். இடது பக்கம் மூலம் வந்து டாகாக இருக்குது, அது சரி. ஆனால் சின்ன மிஸ்டேக் விடுபட்டிருக்குது. குயின் வந்து டீலையும், சாரி, குயின் வந்து ஈலையும், கிங் வந்து டீலையும் இருக்குது. எங்கே? முதலாவது பக்க செஸ் போர்டில் முதலாவது பட்டி. ரெண்டாவது பட்டி வலது பக்க பட்டியை பார்த்தீங்கன்னா கிங் ஈலையும் குயின் டீலையும் இருக்குது. ஆகவே இந்த குயின் டீயில் இருக்கிற அந்த கிங் ஈயில் இருக்கிற பாக்ஸ் தான் சரியான பாக்ஸ். ஓகே ஓகே. அடுத்தது இந்த புக் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால், தேவையான ஆட்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. நான் இந்த புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணி விடலாம், கூரியர் பண்ணி விடலாம். அல்லது நீங்கள் வந்து ஆன்லைனில் பிடித்த பதிவிறக்கம் செய்து கொள்வோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுவேன். ஓகே, இந்த அக்களுக்கு இருக்குது பாருங்கள், கே லிங்க் ORG செஸ்ன்னு சொல்லி நீங்கள் இது பேரண்ட்ஸ் ரிசோர்ஸ் இதை விருப்பம்னா அதில் எடுத்துக்கொள்ளலாம். நாங்களும் அதில் எடுத்து தான் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு எக்ஸசைஸ் பை பீஸ் போவோம். ஒவ்வொரு பீஸையும் எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பழக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படி ஒவ்வொரு பீஸையும் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பழக்க வேணும்னு சொல்லிட்டு. அப்போ முதலாவது வந்து பார்க்க போகிறோம் போன் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் சில டைமில் அதை வேறு ஒழுங்கில் ஸ்டார்ட் பண்ணுனாங்க, பட் இந்த புக்கில் இருக்கிற ஒழுங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, போன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், போர்டில் எப்படி அடுக்கப்பட்டு இருக்கும்ன்றதை நான் அடிஷனலான ஒரு பிக்சர் ஒன்று போட்டு இதில் இந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ளே நான் போட்டு காட்டுவேன். இப்போ நான் ஜஸ்ட் புக்கில் இருக்கிறத தான் இப்போ உங்களோட நான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். பட் நான் இதை வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளே கட்டாயம் போன்ஸ் இந்த செட்டப் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அதில் போட்டுக்கொள்வேன், சரி தானே? ஓகே, பாருங்கோ. போன் வந்து உங்களுக்கு தெரிய வேணும். put an x on the squares the white pawn can move to. pawn எப்படி மூவ் பண்ணுமென்றால் 1 and 2ல, அதாவது 1 and 2 சாரி செகண்ட் ரேங்கில் ஃபுல்லாக ஒயிட் போன்ஸ் அடுக்கி இருக்கும், 7th ரேங்கில் ஃபுல்லாக பிளாக் போன்ஸ் அடுக்கி இருக்கும். இதில் செகண்ட் ரேங்கில் இருக்கிற போன் முதலாவது தடவையில் மாத்திரம் விரும்பினால் ஒரு பாக்ஸ் கடந்து மூவ் பண்ணலாம், விரும்பினால் ஒரு பாக்ஸ் கடந்து முன்னால் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி பிளாக்கும் அவர் விரும்பினால் முதலாவது மூலம் மாத்திரம் ஒரு பாக்ஸ் கடந்து மூவ் பண்ணலாம், சரிதானே? எப்பயுமே ஒரு பாக்ஸை மூவ் பண்ணி போட்டு திருப்பி இன்னொரு பாக்ஸை கடந்து மூவ் பண்ணுற மாதிரி செய்ய முடியாது, சரியா? நான் சொல்கிறத வழியாக விளங்கி கொள்ளுங்க. சப்போஸ் நாங்கள் இப்போ A2ல இருந்து A3க்கு வச்சுட்டேன் முதலாவது மூவ் என்றால், A3ல இருந்துட்டு பிறகு ரெண்டாம் தடவை மூவ் பண்ணிக்கு A5க்கு வைக்கல, அது நீங்கள் அதுக்கு நீங்கள் A4க்கு தான் போடலாம். அதே மாதிரி பிளாக் சைடில் இருந்தும் நீங்கள்
A7லேருந்து A6க்கு வச்சுட்டு திரும்ப நீங்கள் எடுத்து என்ன செய்யலாது A4க்கு போட இயலாது. சரிதானே? ஆகவே இதை சரியாக விளங்கி கொள்ளுங்க. போனுண்ட ஃபர்ஸ்ட் மூவில் 8 போனுக்கும் இது பொருந்தும், உங்கள்கிட்ட இருக்கிற சகல போன்ஸுக்கும் இது பொருந்தும். முதலாவது மூவில் மாத்திரம் நீங்கள் விருப்பம் என்றால், அது கட்டாயமும் இல்லை, நீங்கள் விருப்பம் என்றால் ஒரு பாக்ஸ் கடந்து மூவ் பண்ணலாம். சரிதானே? ஒரு பாக்ஸ் கடந்து மூவ் பண்ணலாம். அடுத்தது படியா பாருங்க, போனுண்ட மூமெண்ட். ரெண்டாவது போனுண்ட கேப்சரிங் பார்க்க வேணும். எப்படி போன் வந்து கேப்சர் பண்ணும் உங்களுக்கு தெரியும். போனுண்ட மூவிங் பாத்தும் கேப்சரிங் பாத்தும் வந்து டிஃபரண்ட். போன் மூவ் பண்ணுறது ஃபார்வர்டா, போன் வந்து கேப்சர் பண்ணுறது வந்து ஒரு பாக்ஸ் டயகனலி ஃபார்வர்டாக கேப்சர் பண்ணும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த எக்ஸசைஸ் அப்படி உங்களுக்கு செய்து காட்டுவேன். இப்படி தான் இந்த போன் மூவ் பண்ணுமென்று காட்டுவேன். பிளாக் லைம் இப்படி தான் மூவ் பண்ணுமென்று காட்டுவேன். உதாரணத்துக்கு தெரியும், E2வில் இருக்கிறது E3க்கும் போகலாம், E4க்கும் போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதாவது முதலாவது சந்தர்ப்பத்தில் என்றபடியால். இதே இது பிளாக்கின்ற போன் வந்து இப்போ A5ல் இருக்கிறவர் கடைசி போனாலும் A3க்கு போக முடியாது, A4க்கு மட்டும்தான் போவார். பிகாஸ் அவர் A7லேருந்து A5க்கு முதலே மூவ் பண்ணி வந்துட்டார். சரிதானே பிள்ளைகள்? அப்போ இதில் குழப்பம் இருக்கக்கூடாது. வேறும்டா பக்கத்தில் இந்த இன்னொரு டவுட்டும் காட்டுறேன் பாருங்கோ. இப்போ B7ல் இருக்கிறவர் வேணுமென்று சொல்லிச்சுன்னா வரலாம் B6க்கு அல்லது B5க்கு. ஆனால் அவர் B6க்கு வந்ததுக்கு பிறகு B5க்கு மட்டும்தான் வரலாம். சரிதானே? ஓகே, இப்போ பாருங்க, சர்க்கிள் எவ்ரி பீஸ் தட் கேன் பி கேப்சர்ட் பை த ஒயிட் போன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. இது என்னது? உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் போனால் எப்படி கேப்சர் பண்ணுமன்றதை ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற எக்ஸசைஸ். இப்போ G என்ற இடத்துல ஃபைலில் இருக்கிற போனால் என்னென்று கேப்சர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், G போனால் எந்த பீஸை கேப்சர் பண்ணும். முதலாவது பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேணும், கேப்சரிங்கில் ஒயிட் பீசஸ் ஒரு காலமும் ஒயிட் பீஸை கேப்சர் பண்ணாது. ஒயிட் பீசஸ் பிளாக் பீசஸை தான் கேப்சர் பண்ணும். பிளாக் பீசஸ் அது மாதிரி ஒயிட் பீசஸ் தான் கேப்சர் பண்ணும். சேம் கலர் பீஸை கேப்சர் பண்ணாது. அப்படி கேப்சர் பண்ணினால் அது இலீகல் மூவாக பதிவு செய்யப்படும். இலீகல் மூவ் என்றால் என்ன, இலீகல்ன்றது எப்படின்ற விடயங்களை நாங்கள் புரித ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரிதானே? ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், G4ல் இருக்கிறவர் ஃபார்வர்ட், G4ன்றவர் G5 G6 G7 வரைக்கும் போக வேணும். அடுத்தது இப்போ C5ல் இருக்கிறவர் C4 C3 C2 C1 போகணும். இப்போ போன்ஸ் வந்து ஒரு பாக்ஸை தாண்டியோ அல்லது ஒரு பீஸை தாண்டியோ போகுமாண்டா இல்லை. மூவ் பண்ணிக்க ஃபார்வர்டாக ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணுவார். கேப்சர் பண்ணிக்க டயகனலி ரெண்டு பக்கமும் வெட்டலாம். உதாரணத்துக்கு ரெண்டு பக்கமும் டயகனலாக ஒரு பாக்ஸ் கட் பண்ணுவார், ஒரு பக்கம் மட்டும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிறத வச்சு பார்த்து கொண்டு சொன்னீங்கன்னா G4ஆல் வந்து F5ன்ற பாக்ஸில் இருக்கிற ருக்கை கேப்சர் பண்ணலாம். சரிதானே? அது மாதிரி C5ல் இருக்கிறவர் வந்து B4ஐயும் D4ஐயும் கேப்சர் பண்ணலாம். என்னென்னா ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பட்டி டயகனலாக கேப்சர் பண்ணலாம் மூளையால், தன்னை மூளை விட்டங்களால். அப்போ நாங்கள் இதை பார்க்கலாம் வடிவா. உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்காது. வேணும்னு சொல்லிச்சுன்னா நான் பக்கத்தில் இருந்தால் இன்னொரு எக்ஸசைஸ் ஷோ பண்ணுறோம், அதையும் பாருங்க. சரிதானே? வேறு எந்த விதமான டவுட்ஸும் இதில் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போனுண்ட எக்ஸசைஸில் வந்து வாட் ஹேப்பன்ஸ் வென் அ போன் ரீச்சஸ் தி அதர் சைட் ஆஃப் த போர்ட். உங்களுக்கு தெரிய வேணும், போன்ஸ் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கத்தை போய் அடையுமாக இருந்தால் அது வந்து போன் ப்ரொமோஷன் என்று சொல்லுவோம். போன் ப்ரொமோஷன் என்று அவங்களுக்கு தெரிய வேணும். போன் ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு போனை வந்து நாங்கள் செகண்ட் ரேங்கில் இருந்து 8th ரேங்கு கொண்டு போய் ரீச் பண்ணமென்றால் அவரால் எங்கட போர்டில் இருக்கிற குயினாகவோ பிஷப்பாகவோ ருக்காகவோ நைட்டாகவோ மாற முடியும். ஒரு காலம் போன் இன்னொரு போனாகவோ அல்லது போன் வந்து இன்னொரு கிங்காகவோ மாறுகிறது. ஏன்னா ஒரு கிங் தான் இருக்கு, அவருக்கு தான் செக்மேட். 2 கிங் வந்து யாருக்கு செக்மேட் வைக்கிறது? அதாவது 2 கிங்காலாம் வராது. ஒரு போன் இன்னொரு போனை கொண்டு வராது. ப்ரொமோஷன்ன்றது 4 பீஸுக்கு உட்பட்டது மாத்திரம்தான். சரிதானே? அந்த பீசஸ் குயின், ருக், பிஷப், நைட், இந்த 4 பீஸாகவும் வரலாம். அவர் விரும்பினதை எடுக்கலாம். 95%, 97%, 99%, 99.99% கூட சொல்லலாம். குயினான ப்ரொமோஷன்ஸ் தான் கேமில் கூடுதலாக இருக்கும். பிகாஸ் குயின் இஸ் த
என்டையர் பெஸ்ட் பீஸ் இன் த போர்ட். அப்போ அதில் தான் கூடுதலாக ஆக்கள் எடுப்பாங்க. அப்போ ப்ரொமோஷன் ஆகிறது எப்படின்றது ஓட்டோவாக அவங்களுக்கு வந்து நான் இந்த காண்பிச்சு கொண்டுக்கிறேன், நீங்கள் பாருங்க. சரிதானே? அது உங்களுக்கு ப்ரொமோஷன் ஓட்டோவாக ப்ரொமோட் ஆகும். அது மெஷின்லேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விளையாடைக்குள்ளே வந்து ஓட்டோவாக ப்ரொமோட் ஆகிறது நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்தா தான் செய்யும். அதில் எந்த பீஸுன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் கிளிக் பண்ணோம்னா சரி மெஷினில். மற்றபடி போர்டில்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட பீஸை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணி போட்டு வெளியில் இருக்கிற ஒரு குயினையோ ருக்கையோ நைட்டையோ பிஷப்பையோ எடுத்து வைக்கலாம். விளையாடைக்குள்ளே வந்து உங்களுக்கு இன்னொரு குயின் தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போர்டில் ஆபிட்டரை கையை வைத்து கேட்டு வேண்டி எடுக்கணும். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயே நம்ம ஒரு குயின் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, அடிஷ்னலான குயின் உண்டு. அப்போ அதால் பிரச்சனை இல்லை. இவன் உங்களுக்கு தேவைன்றது இப்போ நார்மலாக விளையாடுறாக்கள் ருக்கு எல்லாம் திருப்பி வச்சு போட்டுலாம் செய்வாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, அது பிழையான மூவாக கருதப்படும். அது ருக்காகவே தான் நீங்கள் மாற்றி வச்சாலும் அது ருக்காக தான் இருக்கும். சரிதான்? இதெல்லாம் வந்து இலீகல் அந்த விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கதைப்போம். இப்போ ஓகே, போனோட விளங்கும் உங்களுக்கு போன் மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியும், போன் கேப்சர் பண்ணுறது அப்படின்னு தெரியும், போனோட ப்ரொமோஷன் தெரியும். இது அடுத்தது கேட்குறாங்க இண்டிகேட் ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஒயிட் போன்ஸ் வித் பி. அது பி போட்டு காட்டணும். ஸ்டார்டிங் பொசிஷன்டா செகண்ட் ரேங்கில் ஃபுல்லாக பி போடுவீங்க. இண்டிகேட் த ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ் ஆஃப் த பிளாக் போன்ஸ் வித் பி அண்ட் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. பி போட்டு ரவுண்ட் போட சொல்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், செவன்த் ரேங்கில் அதை போடுவீங்க. அது வெரி சிம்பிள். ஓகே, இதை விடுவோம். ஓகே, the game is draw if the players does not have a illegal move with player did not have okay touch rules. இதில் நாங்கள் அப்புறம் கதைப்போம். இப்போ அடுத்த பீஸ் ருக்குண்ட மூமெண்ட்டுக்கு வருவோம். ருக் வந்து உங்களுக்கு தெரியும் வெரி சிம்பிள். மூவ் பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுவார். 4 பக்கமும் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணக்கூடிய பீஸ் ருக். அப்போ உங்களுக்கு தெரியும் புட் அண்ட் எக்ஸ் ஒன் தி ஸ்கொயர்ஸ் த ஒயிட் ருக் கேன் மூவ் டு. அப்போ இந்த ஒயிட் ருக் எப்படி மூவ் பண்ணணுன்றதை பாருங்க. இப்போ நான் இதை தாரது இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற போர்டில் வச்சு பிள்ளைகளுக்கு பயிற்சியை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் கதைக்கிறேன். சரிதானே? அப்போ அடிப்படையான சதுரங்கத்தை வந்து நான் வீடியோ 2ஆக பிரித்து போடுவேன். வீடியோ வந்து கடும் லோங்கானாலும் பார்க்குறது கஷ்டம். முதல் பீஸ் மூமெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விடுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும் இது ருக் எப்படி மூவ் பண்ணுமென்றால் ருக் வந்து உங்களுக்கு தெரியும் போர்டில் இருக்கிற எந்த பீஸும் உண்டாலுமே ஒரு பீஸை கடந்து போகாது. எக்ஸப்ட் நைட் படிக்க அதை பார்ப்போம். நைட்டை வந்து தவிர மற்ற பீஸ் எதுவுமே ஒரு பீஸை கடந்து போகாது. யாருன்ற காயம் கடந்து போகாது. அப்போ உங்களுக்கு ருக் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுமென்றால் H1 இருக்கிறவர் H2க்கு போவாரா? எஸ். H3க்கு போவாரா? H4க்கு போக மாட்டார். H5க்கு போக மாட்டார். ஏன்னா கடந்து போக இயலாது. H2க்கும் H3க்கும் போவார். அது மாதிரி G1க்கும் F1க்கும் போவார். மூலையால் G2க்கு போவாரா? இல்லை, மூலையால் மூவ் பண்ண இயலாது. ருக்கால் ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் பண்ணலாம். பிளாக்கை பாருங்க. அது மாதிரி பிளாக் இப்போ A6 இருக்கிறவர் B6ம் C6ம் போவார். A7ம் A8ம் போவார். தட்ஸ் ஆல். அப்போ நீங்கள் அந்த அடையாளங்களை போட்டு வீட்டில் செய்யலாம். அது மாதிரி ருக் அடுக்கி போட்டு இப்படி குழப்பமான சூழலில் போர்டு அடுக்கி பிள்ளைகளுக்கு பழக்கினீங்கன்னா பிள்ளைகள் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்துலேயே நாங்கள் என்ன செய்கிறது, ருக் அப்படி போவோம்ண்டு பீஸ் அடுக்கி காட்ட சொல்லி சொல்கிறது. இப்படி வச்சு போட்டு இந்தந்த பாக்ஸுக்கு போவோம்ண்டு நீங்கள் எதுவும் பட்டனையோ என்னத்தையோ வச்சு காட்ட சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் ஈஸியாக பிடிச்சிடும். சரிதானே? அது வெரி சிம்பிள். இதில் ஒன்றுமே பயப்படுறதுக்கோ இது செய்கிறதுக்கோ இல்லை. வெரி சிம்பிளாக பழக்கலாம் பிள்ளைகளுக்கு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம். சரிதானே? ஓகே, அடுத்தது பாருங்கள். சர்க்கிள் த பீசஸ் the white rook can take. சரிதானே? இப்போ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிளாக் பீஸ் ஒயிட் பீஸை தான் எடுக்கும், ஒயிட் பீஸ் வந்து பிளாக் பீஸை தான் எடுக்கும் என்று நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ ருக் வந்து ஒயிட் ருக் கேன் டேக் பண்ணக்கூடிய பீஸ். ருக் வந்து மூவ் பண்ணக்கூடிய திசையில் எந்த பீஸ் பிளாக்கின்ற இருந்தாலும் வெட்டலாம். கிங்கை வெட்டையிலாது போர்டில். அது ஏன்ன்றதை பிறகு கதைப்பம். உங்களுக்கு தெரியாட்டி நான் சொல்லுவேன். பிறகு கிங்கை வந்து போர்டில் வெட்டையிலாது, மற்ற காய் எல்லாத்தையுமே வெட்டலாம். சரிதானே? அப்போ ருக் வந்து இருக்குது பாருங்கள். D3 ஒயிட்ன ருக் வந்து D6 இருக்கிற குயினை வெட்டலாம். எஸ். B3 இருக்கிற பிஷப்பை வெட்டலாம். அடுத்தது D2 இருக்கிற நைட்டை வெட்டலாம். இந்த 3 பீஸையும் வெட்டலாம். அப்போ இது மாதிரி நீங்களும் போர்டில் காயில் ரெண்டம் அடிக்கி போட இந்தந்த பீஸஸை கட் பண்ணுவாருன்றதை அந்தந்த பீஸை தூக்கி ஒரு சின்ன பாக்ஸை வச்சு கூட இதுக்குள்ளே போடுங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளை. இது வந்து பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸாக இருக்கும். இது வந்து ரெண்டமாக நிறைய கொடுக்க பிள்ளைகள் வந்து ஈஸியாக செஸ்ஸை வந்து பழகிடும். இதுதான் இந்த வழியில் தான் நாங்களும் பிள்ளைகளுக்கு செஸ் பழக்கிறோம். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து செய்வது வந்து அடிப்படையில் சதுரங்கம் தெரிஞ்சாங்களுக்கு பெரிய விஷயம் ஒன்று இல்லை. சரிதானே? அடுத்தது பிளாக் ரூக் என்னத்தை கேப்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும். இப்போ பிளாக் ரூக் வந்து F5 இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா B5 கேப்சர் பண்ணணும், H5 கேப்சர் பண்ணணும், F2 கேப்சர் பண்ணணும். என்னோட F2 சேம் ஃபைல். சரிதானே? அப்போ இது வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும்
இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ செஸ்ஸில் வந்து பிள்ளைகள் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இது. ஃபார் த ஒயிட் ரூக் டு கேப்சர் த பிளாக் போன் வாட் ஸ்கொயர்ஸ் வுட் இட் மூவ் டு? உங்களுக்கு தெரிய வேணும். ஃபார் த ஒயிட் ரூக் டு கேப்சர் த பிளாக் போனை வெட்டணும் என்றால் ஒயிட் ரூக் வந்து எங்கே போக வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒயிட் மூவ் பண்ண பிளாக் மூவ் பண்ணன்றது மாதிரி இல்லை. இப்போ உங்கள்கிட்ட இது கேட்குறாங்க ஒயிட் ரூக் இந்த பீஸை வெட்டணும்னா இந்த ருக்கை கொண்டு இங்கே வைக்கணும்ன்றது தான் கேட்குறாங்க. சரி தானே? ஆகவே இப்போ நீங்கள் ஒரு மூவ் செய்து பிளாக் ஒரு மூவ் செய்கிற மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ளே இதை யோசிச்சிடக்கூடாது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ருக்கை கொண்டு வந்து H6 வச்சோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் D6 இருக்கிற ருக்கை வெட்டலாம். சாரி, D6 இருக்கிற போனை வெட்டலாம். அப்போ ருக்கை H6 வைக்கிறத வந்து நாங்கள் போடுவோம். ஏனென்றால் நாங்கள் ருக்கை H6 வச்சா அதுக்கு அட்டாக் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த மூவ் வெட்டலாம்னு அர்த்தம். அப்போ நாங்கள் அந்த போனை வெட்டுறதுக்கு இந்த ருக்கை எவ்வளோத்து கொண்டு போகணுன்றதை பிள்ளைகள் அடிப்படையில் லேர்ன் பண்ணணும். அப்போ தானே பிள்ளைகளோட மூமெண்ட் பார்த்து வந்து பிள்ளைகளுக்கு பிடிபடும். இப்போ என்ன நோக்கத்துக்காக நாங்கள் போகிறோம்ன்ற தெரிய வரும். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்டிங் ரேங்க் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியும். அது வந்து இங்கங்கே A1 ஒயிட் ரூக், H1 ஒயிட் ரூக், A8 பிளாக் ரூக், H8 பிளாக் ரூக், இதை நீங்கள் போடுவீங்க. பிஷப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் டயகனலாக மூவ் பண்ணுற பீஸ், டயகனலான மூலையால் மூவ் பண்ணுற பீஸ். உங்களுக்கு இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் தரப்பட்டிருக்கு. சேம் ருக்குக்கு போனுக்கு தந்த எக்ஸசைஸ் தான் நீங்கள் பிஷப்புக்கும் தரப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பிஷப் வந்து எப்படி மூவ் பண்ணும்ன்றது டயகனலாக மூவ் பண்ணும், மூலையால் போகும். நான் இதில் அடையாளம் போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி வெட்டும்ன்றதுக்கான இது அடுத்ததில் பார்ப்போம். பிளாக் எப்படி மூவ் பண்ணும், ஒயிட் எப்படி மூவ் பண்ணும்ன்றது நான் இந்த செய்து காட்டியிருக்கிறேன் பாருங்கோ. இந்தியாவில் பிஷப் வந்து எப்படி கேப்சர் பண்ணும் உங்களுக்கு தெரியும். ஒயிட் பிஷப் வந்து பிளாக் பீசஸை தான் வெட்டும், பிளாக் பிஷப் வந்து ஒயிட் பீசஸை தான் வெட்டும். மூலையால் இருக்கிற காய்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வெட்டும். அதை நான் இந்த வட்டம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வடிவாக பாருங்கோ. ஸோ சிம்பிள், இதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. சரிதானே? ஓகே. அப்போ இதை நீங்கள் வீட்டில் சரளமாக இருந்து பழையனீங்கன்னா லேஸாக இருக்கும், கஷ்டம் இல்லை. இப்போ பிஷப்பை நீங்கள் சிம்பிளாக படிச்சிடலாம், ஒரு கரைச்சலும் இல்லை. ஓகே. அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஃபார் த ஒயிட் பிஷப் டு கேப்சர் த பிளாக் ரூக் அட் A6. பிளாக் ரூக்கை வந்து வெட்டணும்னா ஒயிட் பிஷப் எங்கே போகணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் பிளாக் ரூக் வந்து A6 இருக்குது. ஒயிட் பிஷப்பால் மூவ் பண்ணக்கூடிய திசை உங்களுக்கு மூலையால் தான் போகும்னு தெரியும், வெட்டுறது மூலையால்னு தெரியும். அப்போ B7 கொண்டு பிஷப்பை வச்சோம்னா ருக்கை வெட்டலாம். இதை வந்து இப்படி எழுதி காட்டணும் பிள்ளைகள். இப்படியான எக்ஸசைஸை நீங்கள் வேறு சாம்பிள் எக்ஸசைசஸ் கொடுக்கலாம். இப்போ வேணும்டா இது இந்த எக்ஸசைஸையும் பாருங்கோ. இதுக்கு வந்து உங்களுக்காக தான் காட்டுறேன். இதில் இருந்து இங்கே போகும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செட் பண்ணி காட்டியிருக்கு. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? அங்கால அடுத்த கேள்வி ஃபார் த பிளாக் பிஷப் டு கேப்சர் த ஒயிட் ரூக் அட் H2. H2வில் இருக்குது. பிளாக் பிஷப் எங்கே வரணும்? எஸ், E5க்கு வந்தால் H2க்கு கேப்சர் பண்ணுறதுக்கான அட்டாக் கொடுக்குது. பிளாக்குக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து ஒன்றுமே பெரிய அளவுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு இப்படி தான் பிள்ளைகளுக்கு பழக்கிறது. சரிதானே? ஓகே. இது வந்து பிஷப்புன்ற இது வந்து உங்களுக்கு தெரியும். C1 F1 வந்து ஒயிட்டும், C8 F8 வந்து பிளாக். ஓகே. இது இந்த எக்ஸசைஸ் பெருசான முக்கியம் இல்லை. அடுத்தது குயின். அப்போ குயினை வந்து பார்ப்போம். குயின் உங்களுக்கு தெரியும் ருக்கின்டையும் பிஷப்புண்டையும் சேர்க்க கலவை, அதாவது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்யலாமோ அதை வந்து குயின் செய்யும். அதாவது ருக் மாதிரியும் மூவ் பண்ணும், பிஷப் மாதிரியும் மூவ் பண்ணும். குயின் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பீஸ் இன் செஸ் போர்ட். ஸோ குயினால் வந்து சிறப்பாக வந்து எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே எல்லாம் குயினால் போய்கொள்ளையிலும். இது வந்து உங்களுக்கு அடிப்படையில் இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டோட்டலாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலையே கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் ஆஃப் பீசஸ் மற்ற செஸ்ஸில் இருக்க அடிப்படை விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இது ஒரு வீடியோ. அடுத்தது வந்து கொஞ்சம் அடுத்த செட்டப் ஆஃப் வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். சரிதானே? அப்போ இதில் வந்து டவுட் படுறதுக்கு அல்லது இது செய்கிறதுக்கு எதுவுமே ஒன்றும் இல்லை. சிம்பிளான விஷயம். புட் அன் X on the squares, the white queen can move to. X போடட்டாம், ஒயிட் குயின் எங்கே மூவ் பண்ணணும்னா ஒயிட் குயின் பிஷப் போகிற திசையில் எல்லா பக்கமும் X போடுவீங்க, ருக் போகிற திசையிலையும் எல்லா பக்கமும் X போட போவீங்க. பிளாக் குயின் நான் போட்டும் காட்டுன்னு பாருங்கள். பிளாக் குயின் எப்படி போகும்னு சொல்லிட்டு அதுக்கும் எக்ஸும் போட போகிறீங்க, சாரி ப்ளஸ் போட போகிறீங்க. பிஷப் மாதிரி மூவ் பண்ணுறது, ருக் மாதிரி மூவ் பண்ணுற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் குயினுக்கு அது போட போகிறீங்க. அப்போ குயின் இஸ் குயின், ருக் இஸ் ருக், பிஷப் இஸ் பிஷப். ஆனால் குயின் வந்து ருக்கும் பிஷப்புமாக எல்லா பக்கமும் மூவ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கும். குயின் தான் மேக்ஸிமம் பவர்ஃபுல்லான பீஸாக இருக்கும் கம்பேரேட்டிவ்லி மற்ற பீஸோட கம்பேர் பண்ணிக்க.
சரிதானே. கிங் இஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அவர் தான் இன்ஃபினிட்டியான ஒரு பாயிண்ட்ஸ் பேஸை வச்சிருக்கிறாள், அவரை முடித்தால் கேம் முடிஞ்சது. பட் குயின் இஸ் த வேல்யூ வைஸ் பவர்ஃபுல்லான பீஸ். சர்க்கிள் த பீசஸ் த ஒயிட் குயின் கேன் டேக். ஒயிட் குயின் என்ன வெட்டுமென்று பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். D1 இருக்குது. இப்போ எஸ் D2 வெட்டுமா, யா B3 வெட்டுமா, எஸ். அடுத்தது G4 இருக்கிற ருக்கை வெட்டுமா, எஸ். இவ்வளோத்தையும் வெட்டுவார். பிளாக் குயினை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். G3 இருக்கிற போனை வெட்டும், D3 இருக்கிற ருக்கை வெட்டும், A6 இருக்கிற பிஷப்பை வெட்டும். இப்படி எல்லா பீஸையும் வெட்டுவார். ஆனால் பீசஸை கடந்து வந்து வெட்ட மாட்டார் குயின் ஒரு காலம். சரிதானே. ஃபார் த ஒயிட் குயின் டு கேப்சர் த பிளாக் போன் அட் F5 வாட் ஸ்கொயர்ஸ் வுட் இட் மூவ் டு. F5ல இருக்கிற F5ல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இருக்குது. F5ல வந்து ஓகே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். அப்போ ஒயிட் குயின் வந்து வெட்டணும் F5ல இருக்கிற போனோன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். C2க்கு போனாலும் அவரை வெட்டலாம், B1க்கு போனாலும் வெட்டலாம். இதை நீங்கள் அதில் எழுதலாம். அடுத்தது ஃபார் த பிளாக் குயின் டு கேப்சர் த ஒயிட் போன் அட் H7 வாட் ஸ்கொயர்ஸ் வுட் இட் மூவ் டு. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். பிளாக் குயின் டு கேப்சர் த பிளாக் போன் H7ல இருக்கிற போனை வெட்டணுமா. H7ல வந்து அங்கே இருக்குது. H7ல இருக்கிற போனை வெட்டுறதுக்கு தெரியும் உங்களுக்கு. அவர் E7ஓ அல்லது D7ஓ வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா வெட்ட முடியும் பிளாக் குயினால். ஓகே சரிதானே. இது அங்கால குயின் அங்கே இருக்கிறன்னு கேட்டிருக்காங்க, அது சரி. ஓகே அடுத்தது நைட். நைட் வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வித்தியாசமான பீஸ். நைட் மட்டும்தான் ஒரு பீஸவால் வந்து மேலால் கடந்து போகக்கூடிய பீஸ். அதாவது நாங்கள் ஒரு மூவை வந்து செய்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நைட் வந்து புஷ் பண்ணுறது வந்து கடந்தும் போவார். இப்போ உதாரணத்துக்கு B1ல் இருக்கிறவர் C3க்கு வந்திருக்கிறார். இப்போ C3ல இருக்குது. சரிதானே. அதாவது பீசஸ் இப்போ இந்த நைட்ற மூவ்மெண்ட்டை காட்டுறோம் பாருங்கள். ஒரு எல் ஷேப்பில் மூவ் பண்ணுவார். 1 2 3 டேர்ன் பண்ணி மூவ் பண்ணுவார். சரி, அப்போ சின்ன ஆளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது 1 2 3ன்னு சொல்லி டேர்ன் பண்ணினா சரி. ஒரு சைடில் ஏதோ ஒரு பக்கத்தில் டேர்ன் பண்ணால் சரி. அது 4 பக்கமும் போகலாம். சரிதானே. 4 பக்கமும் போகலாம், 4 சைட்லேயும் போகலாம், 2 பக்கமும் டேர்ன் ஆகலாம். அவர் 4 பக்கமும் 3 பாக்ஸ் போவார் பாருங்கள். ஒரு இடத்துல இருந்து இந்த காட்டுறேன் 1 2 3. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணலாம், இந்த பக்கம் டேர்ன் பண்ணலாம். திரும்ப அதே இருந்த இடத்துக்கு வரேன். இங்கே இப்போ ரைட் சைட் போக போகிறேன். 1 இருக்கிற இடம் தான் 1. அடுத்த 2 3 இந்த பக்கம் டேர்ன் பண்ணலாம், இந்த பக்கம் டேர்ன் பண்ணலாம். இப்போ இடது பக்கம் 1 2 3 டேர்ன், திரும்ப டேர்ன், திரும்ப இருந்த இடத்துக்கு வரேன். கீழ் பக்கம் போக போகிறேன். இருந்த இடம் 1 2 3 டேர்ன், இஞ்சால டேர்ன், இஞ்சால டேர்ன், விரும்பின பக்கம் டேர்ன் பண்ணலாம். ஏதோ ஒரு பக்கம் தான் வைக்கலாம் அடுத்து. ஸோ நைட் வந்து எல் ஷேப்பில் மூவ் பண்ணும், ஒரு டானா ஷேப்பில் மூவ் பண்ணும், காய் இருந்தாலும் மூவ் பண்ணும், பாஞ்சு போகும், ஜம்ப் பண்ணும். சரிதானே. ஜம்ப் பண்ணி போகலாம். ஒரு பீஸ் இருக்கிறது மற்ற பீஸுக்கெல்லாம் ஒரு பீஸை கடந்து போகலாம். பட் நைட்டால் கடந்து போகலாம். ஹோஸ்ட் தானே அவர், அப்போ கடந்து போக முடியும். அப்போ உங்களுக்கு தெரியும் புட் நெக்ஸ்ட் ஆன் த ஸ்கேர்ஸ் த ஒயிட் நைட் கேன் மூவ் டு. உங்களுக்கு தெரியும் எங்கே போடணும்னு எக்ஸை போடலாம் நாங்கள். இந்தியாவில் அதே மாதிரி பிளாக் நைட்டுக்கும் வந்து ப்ளஸ் அடையாளம் போடட்டாம். அடுத்தது சர்க்கிள் த பீசஸ் த நைட் கேன் டேக். நைட்டால் வெட்டக்கூடிய பிளாக் பீசஸ் நைட் போகக்கூடிய இடங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டலாம். நாங்கள் வட்டம் போட்டு காட்டுறோன்னு பாருங்கள். இதுவும் அப்படித்தான். ஸோ இந்த எக்ஸசைஸ் புக்கை நீங்கள் சிம்பிளாகவே வந்து பார்க்கலாம். இது இஞ்சால் அடுத்தது. ஸோ அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் உங்களுக்கு ஒயிட் நைட் வந்து இதை வெட்டணும்டால் இங்கே போகணும்னு கேட்குறாங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த செய்து காட்டுறேன்னு பாருங்கோ. வெரி சிம்பிள். இவ்வளவு தான். அடுத்தது வந்து கிங் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பாக்ஸ் தன்னை சுற்றி மூவ் பண்ணுவார். தான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பாக்ஸ் எல்லா இடத்தையும் மூவ் பண்ணலாம். தன்னை பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற காய்கள் யாராக இருந்தாலும், அதாவது தனக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டியில் யாராக இருந்தாலும் வெட்டுவார். எதிராக கிங் வந்து 2 பக்கத்தில் வராது. அது ஏன்ன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 2 கிங்கும் பக்கத்தில் வர முடியாது. மற்ற பீசஸ் எது பக்கத்தில் இருந்தாலும் வெட்டுவார். உதாரணத்துக்கு இப்போ ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டுறதை வந்து பாருங்கள். சர்க்கிள் த பீசஸ் த பிளாக் கிங் கேன் டேக். பிளாக் கிங் எதை வெட்டுவாருன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற தண்டை பீஸை தவிர எதிராளின்ற பீஸ் எதையும் வெட்டலாம். ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணுவார் கிங்.
இவ்வளவுதான் விஷயம். இல்லை கிங்கால் ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணல, தன்னை சுற்றி ஒரு பாக்ஸில் மூவ் பண்ணலாம், 8 சைடும் ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணலாம் கிங்கால். சரி தானே, இதான் கிங்குக்கான. வேறு என்ன விஷயம் பார்க்கணும்? ஸ்பெஷல் மூவ்ஸ் சம்மந்தமாக நாங்கள் இன்னொரு தனி வீடியோவில் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இவ்வளோ மூமெண்ட்ஸ் இவ்வளவு தான், ஓகே தானே. அப்போ மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். மூமெண்ட்ஸில் விளங்காட்டில் இந்த எக்ஸசைஸ் புக் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு வந்து இதை கூரியர் பண்ணி விடலாம். எங்கள் ஐலண்டில் எந்த பாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கூரியர் பண்ணலாம். விருப்பமான ஆக்கள் இதை வந்து கேளுங்கோ, அல்லது நீங்கள் இதில் இருக்கிற வெப்சைட்டுக்கு போய் அந்த புக்கை வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். வேறு விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஓகே, மூமெண்ட்ஸ் மற்ற எக்ஸசைஸ் எப்படி ரீதியாக பிள்ளைகளுக்கு பழக்கிறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போர்டில் எடுத்து பிள்ளையோடு இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இந்த சாம்பிளை வச்சு கொண்டு வேறு சாம்பிள்ஸை க்ரியேட் பண்ணி செய்வீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெளியே எங்கேயுமே போக தேவையில்லை. அடிப்படையை வந்து உங்களோட வீட்டில் வச்சு பிள்ளைகளுக்கு சதுரங்கத்தை பழக்கலாம். ஆகவே இந்த வீடியோவை தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருந்த நீங்கள் தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியாக இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு எந்தளவு தாக்கத்தை செலுத்துன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால், மற்ற ஆக்களுக்கும் ஷேர் பண்ணி மற்ற ஆக்களையும் பயன்பெற வைங்க. தேங்க்யூ ஸோ மச். இது ஸ்வட் செஸ்ஸில் வந்து ஆன்லைன் செஸ் கிளாஸஸ், ஆஃப்லைன் செஸ் கிளாஸஸ், டூர்னமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டூர்னமெண்ட் ஆர்கனைசிங், ஒர்க் ஷாப்ஸ், இது போன்ற விடயங்களுக்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியும். 076 239 2141 வாயிலாக. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.